விமர்சனம் தான் வைக்கணும், ப்ரொவோக் பண்ணுற மாதிரி பேசக்கூடாது. 3 சீட்ரு 5 சீட்ரு ஆகிடுச்சு, இதெல்லாம் நீங்கள் ட்விட்டரில் போட்டீங்க, அதுக்கு யாராவது லைக் போடுவான், எல்லாம் பண்ணுவோம். சட்டசபையில் பேசக்கூடிய பேச்சு அது இல்லை. புஷ்பா பட பாணியில் இந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் வந்து குதிரை பேரம், அதெல்லாம் சட்டசபையில் வந்து இன்னொன்று உங்ககிட்ட அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. அந்த முழு பெருமையும் விஜய் தான் சேரும். ஏன் சேரும்னா அவர் மட்டும்தான். அவர் பார்த்து கொஞ்சம் இல்லை பார்த்து பண்ணிக்கலாம், பார்ட்டிக்கு ஃபண்டு வேணும் அதுக்குன்னா மற்றவர்கள் இறங்க தயாராக இருக்கிறாங்க. அப்போ அவர் கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறாரு, அது போகிறாங்க. இது நீடிக்குமான்னு நான் சொல்ல முடியாது. இவர்களுடைய பேச்சில் என்னென்னா வெறுப்பும் வன்மமும் வெளிப்படுது. அந்த வெறுப்பும் வன்மமும் வெளிப்படுறது வந்து இவர்களே ஃப்ளாஷ் ஆகிடுவாங்க. அப்போ சபாநாயகர் தலையிட்டு பண்ண வேண்டியதாக இருக்குது. நான் திரும்ப சொல்கிறேன், சட்டசபையில் இன்னொரு சில வார்த்தை மோதல், நம்ம இவர் ஆதவ அர்ஜுனா போக்சோ அப்படின்றத போஸ்கோ அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியம். அது கொஞ்சம் மைக்கில் பேசும்போது கொஞ்சம் தடுமாறுறது இயல்பு தானே. மைக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். முதலமைச்சர் அவர்களுடைய பிறந்தநாள் இன்னைக்கு. சட்டசபையில் காரசாரமான விவாதம் இன்னைக்கு ஃபுல்லாக அதை பற்றி தான் பேச இருக்கோம். போன கட்சியோட அமைச்சர்களாக இருக்கட்டும், இந்த கட்சியோட மாற்றி ஒரு காரசாரமாக சண்டைகள்லாம் போயிட்டு இருந்தது பார்த்தோம். நம்ம இது சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக விவாதிக்க இருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக பல விஷயங்கள் இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்வர் விஜய் அவர்களுடைய 53வது பிறந்த நாள். முதல்வர் அவர்களா விஜய் அவர்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு நடிகராக பொது வாழ்க்கையை தொடங்கிய ஒருவர் உச்சத்தில் இருந்த பொழுது அதை விட்டு அரசியலுக்கு வந்து, அதுவும் குறுகிய காலத்தில் 2-3 ஆண்டுகளில் ஆட்சியை பிடிக்கிறதுன்றது மிகப்பெரிய சாதனை. இதே ஒரு வாய்ப்பு நடிகர் ரஜினிகாந்த் கிடைச்சிது. அவரும் அப்போ உச்சத்தில் இருந்தார் 96. அவரும் ஓப்பனராக சேர்ந்து அன்றைக்கு அரசியலில் இறங்கியிருந்தாங்கன்னா அவர் ஆட்சியை பிடிச்சிருப்பார். வாய்ப்பை தவற விட்டுட்டார். அவர் தங்கத்தட்டில் வருத்தப்படுறாரு. அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் நம்ம அன்னைக்கே அவர் கட்சி தொடங்கினப்போ பல விஷயங்கள் குறிப்பிட்டோம். ரஜினிகாந்த் அவர் வந்து இதை தொடர்ந்து கொண்டு போக மாட்டார் அப்படின்றதும், அவர்கிட்ட அந்த ஒரு கோபத்தின் வெளிப்பாடு இருக்குது அப்படின்றது. அவர் இன்னும் பல விஷயங்கள் அவருக்கு இருக்குது. ஒரு அரசியல்வாதியாக அவர் பல விஷயங்கள் கொண்டு போக முடியாது, அவருடைய இயல்பான தன்மை. ப்ளஸ்ஸு அந்த டைமில் வந்த கொரோனா, பல விஷயங்கள். கூட இருக்கிற ஒரு நபரே ராஜு மகாலிங்கன்னு ஒருத்தர் போட்டார், திரைத்துறையை சார்ந்தவர். அவர் கொண்டு போய் மன்றத்துடைய பொதுச் செயலாளரை போட்டார், அவர் ரஜினிகாந்த். அவரும் இன்னொருத்தரும் சேர்ந்து கொஞ்சம் அதிலெல்லாம் சரியாக செயல்பாடில் ஆதாயம் அடைகிறார்கள்னோன்னா பேட்டை ஷூட்டிங்லேருந்து நேராக அங்கே கேன்சல் பண்ணி விட்டார். ஆஃபீஸ் இழுத்து முடுங்கன்ட்டார். ராஜு மகாலிங்க என் கண்ணிலே படக்கூடாது அப்படின்ட்டார். இவரை இளவரசனை போய் மேனேஜர் ரூமில் போய் உட்காருங்கன்ட்டார். அப்போ வந்து ராகவேந்திர மண்டபத்தில் தான் அந்த ஆஃபீஸ் செயல்பட்டுருக்குது. கிட்டத்தட்ட 64 கம்ப்யூட்டர் அதுன்னு போட்டு அன்றைக்கு அதை பிரேக் பண்ணது நான் தான். அப்போது கேள்விக்குறியாக தான் போட்டேன். சரி வேணாம், ரொம்ப நேரடியாக போட வேணாம். அப்போது நான் ரஜினியை பற்றி கொஞ்சம் பெருமையாக எழுதி, அவர் குணத்துக்கு இது ஒத்து வராதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உடனே கேன்சல் பண்ணிட்டாரு. மன்றத்தை மூட சொல்லியிருக்காரு, தற்காலிகமாக என்னன்னு தெரியல அப்படின்னு. அதற்கு என்னை பழிவாங்கிற விதமாக ரஜினியுடைய ஆட்களை சேர்ந்தவர்கள், அந்த பிஆர்ஓக்கள் மற்றவர்கள்லாம் ஆஃபீஸில் புகார் கொடுத்து என்ன ஆதாரம்னாங்க. ஆதாரம்லாம் காமிச்சேன். ஆனாலும் இன்னும் நாங்கள் ஆரம்பிக்கவே இல்லை அந்த இதெல்லாம் அப்படி இப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஆரம்பித்து எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க, மூடிட்டீங்க, இனி அது எப்போ திறக்கந்தான் தெரியாதுன்னா அதுக்கப்புறம் அது திறக்கவே இல்லை. இது ஏன் சொல்கிறேன்னா, ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஏற்பாடோடு இறங்கணும். அந்த ஏற்பாடுகள் ரஜினி ரசிகர் மன்றம் இருந்தது, ஆனால் காலங்கடந்து ஆரம்பித்தார். அது கூட அவருடைய சொந்த விருப்பத்தின் பேரில் ஆரம்பிக்கல, இன்னொரு கட்சி சொல்லி ஆரம்பித்தார். அந்த கேப் கட்சி பிஜேபியா சார்? பிஜேபி தான். இது என்ன பெரிய இதுவா? அதே சார் சொல்லியிருக்கலாம்ல, மக்களுக்கு புரியும், அதனால தான் நான் சொல்லலை. இதில் வந்து அவர் வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது, அதனால தான் நான் வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன், அதை நிரப்புறதுக்காக வரேன் அப்படின்னாரு. அந்த வெற்றிடம் காலம் வந்து அவருடைய காலம் இல்லை, அதனால தான் அந்த அவர் கட்சி இதாகிடுச்சு. ஆனால் அதன் பிறகு வந்த ஒரு வெற்றிடம், அதாவது திராவிட கட்சிகளே வேண்டாம் அப்படின்ற ஒரு கருத்தை அண்ணாமலை, சீமான், இன்னும் பலர் உருவாக்கி வச்சுருக்காங்க ஜனங்கிட்ட.
அப்போ அந்த ஒரு மாதிரியான வெறுப்பு ஜனங்க பார்த்து பார்த்து வெறுத்து போயிட்டாங்க. மாற்றத்தை தேடும் பொழுது பெருவாரியான ஆதரவு அண்ணாமலைக்கும் கிடைக்கல, அவர் பிஜேபியில் இருந்ததுனால். சீமானுக்கும் கிடைக்கல, அவர் ஒரு வகையான அவருடைய ஆப்ரேஷன் வேறு மாதிரி இருந்தது, கூட்டணி இல்லை அந்த மாதிரி இருந்ததுனால அவர். அப்போ அந்த வாய்ப்புகள் மாற்று தேடும் பொழுது விஜய்க்கு கிடைச்சிது. அதில் தெளிவாக திட்டமிட்டு அவர் வேலை செய்தார்னு சொல்லலாம். அது இல்லாமல் 12 ஆண்டுகளுக்கு மேலே அவருடைய விஜய் மக்கள் இயக்கம் பெருமளவில் மக்கள்கிட்ட ரீச் ஆகிருந்ததுன்னு ஒன்று. உச்சத்தில் இருந்து வெளியில் வரும்பொழுது கிடைக்கிற ஒரு ஃபேம், இது எல்லாத்தையும் கரெக்டாக பயன்படுத்தி அவர் இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார். நடிகர் தானே, இவர் ஆட்சியில் என்ன பண்ணுவார்னு பார்த்தவங்க மத்தியில் இந்த ஆட்சி என்ன கேட்டால் மற்ற 2 கழகங்களை விட சிறப்பாக கொண்டு செல்ல முயற்சிக்கிறார்கள். அதில் சில இடங்களில் வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். அந்த முழு பெருமையும் விஜய் தான் சேரும். ஏன் சேரும்னா அவர் மட்டும்தான். அவர் பார்த்து கொஞ்சம் இல்லை பார்த்து பண்ணிக்கலாம், பார்ட்டிக்கு ஃபண்டு வேணும் அதுன்னா மற்றவர்கள் இறங்க தயாராக இருக்கிறாங்க. அப்போ அவர் கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறாரு, அது போகிறாங்க. இது நீடிக்குமான்னு நான் சொல்ல முடியாது. இன்றைக்கி இருக்கிற இதில் விஜய் என்கிற மனிதர் ஆட்சியை பிடிச்சிருக்கார், கொஞ்சம் செய்யணும்னு நினைக்கிறாரு, இந்த கடன்களை கொஞ்சம் அடைக்கணும்னு நினைக்கிறாரு, நிதி இழப்புகள் இந்த லீக்கேஜை குறைக்கணும்னு நினைக்கிறாரு, அதற்கு என்னென்னு தேடி தேடி பண்ணணும்னு நினைக்கிறாரு. இதற்கு ஒரு மனிதர் இறங்கி பண்ணுகிறார். அந்த மனிதரை நாம் வரவேற்கணும். அவருக்கு இன்றைக்கி பிறந்த நாள், நான் அப்படி தான் பார்க்குறேன். இதற்கு பிறகு எப்படின்றதெல்லாம் நான் சொல்ல முடியாது. 6 மாதம் பொறுத்து நீங்கள் தான் அந்த இவருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா அது நான் ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி நல்லா போகிறாங்க, அதில் மாற்றமே கிடையாது. அதனால் விஜய் அவர்கள் இந்த பிறந்த நாள் அவருக்கு ஒரு சிறப்பான பிறந்த நாள். எல்லாவற்றிலும் முதல் 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 நான் பல இது சொல்லியிருக்கேன். திராவிட கட்சிகளை வீழ்த்தி ஒரு கட்சி வர்றது முதல், காங்கிரஸ் என்ற கட்சி 67க்கு பிறகு முதல் முறையாக இது பண்ணுறது, முஸ்லீம் லீக் முதல் முறையாக அமைச்சர்கள் பங்கு, பட்டியலின மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதல் முறையாக அமைச்சர்கள் பங்கு, இந்த மாதிரி இளைஞர்கள் பெருவாரியாக இருக்கிற அமைச்சரவை, அனைவரும் ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏஸ், ஃபஸ்ட் டைம் முதல் அமைச்சர்கள், இந்த மாதிரி பல முதல் யங்ஸ்டர்ஸ் மத்தியிலையும் பொலிட்டிக்கலை வந்து இன்ட்ரெஸ்ட். இன்னொன்று பார்த்துருக்காங்க சார் எல்லாம். ஆமாம், பார்க்கணும். பார்த்தால்தான் ஒவ்வொருவரும் இந்த அவையை எப்படி பயன்படுத்துகிறார்கள், வெட்டி பேச்சு என்னென்ன பேசுகிறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். இவர்கள் முகத்திரை கிழிக்கப்படும். இன்றைக்கு கிழிக்கப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், வெறுமனே கேள்வி நேரம் இதெல்லாம் இல்லாமல் 0 ஹவர் மற்ற இது எல்லாத்துலேயுமே ஒளிபரப்பணும். அப்போது தான் தெரியும். சபாநாயகர் மிக கடுமை காட்டுகிறார், யாராக இருந்தாலும் அவர் அனுமதிக்கிறதில்ல. அந்த வகையில் ஒரு இது. அதனால் இன்றைக்கி முதல்வர் பிறந்த நாள்லேயே தரமான சம்பவங்கள்லாம் கூட சட்டசபையில் நடந்திருக்குது. இது அவருக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு நிகழ்ச்சிக்கு போவோம். ஒரு 7 பேர் நேற்று நடந்த அந்த அமோனியா கேஸ் கசிவில் உயிரிழந்திருக்காங்க. அவர்களுக்கும் நம்முடைய அஞ்சலியை செலுத்துவோம். அதே நேரம் இந்த விவகாரத்தில் அரசு ஒரு விசாரணை கமிட்டியை போட்டு யார் இது காரணமானவங்க, எங்கே அயோக்கியத்தனம் நடந்திருக்குது, என்னென்ன நடந்திருக்குன்றதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கணும். அதுவும் ரொம்ப முக்கியம். இழப்பீடும் மிக குறைவுன்னு சொல்லிட்டு அன்புமணி, சௌமியா உட்பட அங்கே பதிவு பண்ணாங்க. அந்த இதெல்லாம் கூட கொஞ்சம் அரசு பரிசீலிக்கணும்னு கேட்டது. சரி சார், ஒரே ஒரு சின்ன விஷயம். ரஜினி அவர்களை பற்றி பேசும்போது நீங்கள் ஒன்று சொல்லியிருந்தீங்க, அவர் வரணும்னு நினச்ச டைம் தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒருவேளை 2021 அவர் வந்திருந்தா என்னவா ஆயிருப்பார்? அப்போ இதுதான் இன்னொரு கமல்ஹாசன் ஆயிருப்பார். இன்னொரு கமல்ஹாசன் ஆயிருப்பார். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? காலங்கள்னு ஒருத்தர் சில பேருக்கு காலம் வந்து கை கொடுக்குங்க. அவருக்கும் விஜய் அவர்களுக்கு இருந்த மாதிரி ஒரு ஃபேம் அந்த டைம்லேயும் இருந்தது, இப்போவுமே இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் அப்படி சொல்கிறீங்க? இப்போ இருக்குன்னு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? அது ஒன்று இருக்குல்ல. இன்னொன்று, விஜய் கொண்டு வந்த அரசியல் ஒரு திராவிட கட்சி கூட ரிப்ளிகா. ஆனாலும் ஏதோ சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவர்கள். ஒரு இந்த இதில் தான் போகிறாங்க. அப்போ ரஜினி ஆன்மீக அரசியல் அதெல்லாம் பேசியிருந்தார். அது பொதுவாகவே தமிழ்நாட்டில் வந்து ஈஸியாக தட்டி விட்ருவாங்க. திராவிட கட்சிகள் ரொம்ப எளிதாக தட்டுவாங்க. அதனால் அதுலேயும் அவர் போராட வேண்டியிருக்கும். இன்னொன்று, ஏன் இப்போ வந்திருந்தால் முடியாதுன்னா, அவரால் சுற்றுப்பயணம் போக முடியாது, சிறந்த பேச்சாளர். ஆனால் சுற்றுப்பயணம் போக முடியாது. அவருக்கான ரசிகர் கூட்டன்றது ரொம்ப குறுகி போச்சு. இது ரொம்ப சிம்பிள். விஜய் அவர்களும் சுற்றுப்பயணம் பெருசாக போலையா சார்? விஜய் போகலன்னா அதுக்கு வேறு காரணம்லாம் இருந்ததுல்ல. அவர் வந்து போராட்டங்கள் பிரச்சனை வந்தது,
அதனால் போல. அவருக்குள்ளேயும் சில பிரச்சனைகள் இருந்தது, அதனாலேயும் போல. அது விமர்சனம் பல காலங்களில் நம்ம வச்சுருக்கோம். அதையும் ரஜினியும் ஒப்பிட முடியாது. சரி சார், அப்படியே இன்னைக்கு சட்டசபை நிகழ்வுகளுக்கு வந்தோன்னா பல காரசாரமான விவாதம். முன்னாள் அமைச்சர்கள் இன்னாள் அமைச்சர்கள் நிறைய விஷயம் பேசியிருந்தாங்க. அதில் முதன்மையானது மேகதாது விஷயம். ஒவ்வொருத்தவங்களும் மேகதாட்டு எல்லாரும் தப்பு சொல்கிறாங்க. மேகதாட் முதல்வரிலிருந்து நம்ம பொதுப்பணித்துறை அமைச்சர்லேருந்து எல்லாமே மேகதாதுன்றாங்க. சபாநாயகரும் இது என்ன மேகேதாட்டு தான் உண்மையான கரெக்டான வார்த்தை. இதில் நான் மேகதாதுன்னு நானும் இவங்கள மாதிரி சொல்லிட்டேன். அதை ஒருத்தர் கரெக்ட் பண்ணிக்கிறாரு மேகதாதுன்னு. நான் எல்லா இடத்துலையும் சொல்லாது மேகதாட்டுன்னு தான். நான் இன்னொரு சேனலில் பேசும்போதும் மேகதாதுன்னு சொல்லாதீங்க, மேகதாட்டு தான் அது பேர் அப்படின்னு. இது சட்டசபையில் இன்னொரு சில வார்த்தை நம்ம இவர் ஆதவ அர்ஜுனா போக்சோ அப்படின்றத போஸ்கோ அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியம். அது கொஞ்சம் மைக்கில் பேசும்போது கொஞ்சம் தடுமாறுறது இயல்பு தானே சார்? இல்லை, பொதுவாக எல்லாருமே போஸ்கோன்னு இது பண்ணுறாங்க. இந்த பரோல் அப்படின்றத பரோல்னுவாங்க. தமிழில் படிக்கிறோம்ல, அதை வச்சு பரோல் அப்படின்வாங்க. பரோல் இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து ஆங்கிலத்திலேருந்து தமிழில் இந்த மாதிரி குஷ்புன்னுவாங்க. பல செய்தி வாசிப்பாளரில் குஷ்புன்னு. சன் நியூஸில் ஒரு பையன் ரிப்போர்ட்டராக இருந்தால் அவர் போனார். அவர் நம்ம இந்த கிராம பல சைடில் குஷ்புன்னுவாங்க. அதை வார்த்தைகளை குஷ்பு அப்படின்றது. கமலஹாசன்றது கமல்ஹாசன். கமல்னா அந்த இது தாமரை, அது கமல்ஹாசன் அப்படி தான் கரெக்டு. ஏன்னா வார்த்தை கமலஹாசன் அப்படின்ற அது பெரிய பிரபல சேனல்லே இந்த அறிவிப்பாளர்களே அப்படி. ஏன்னா கிராமத்துலேருந்து வந்த பசங்க அந்த பேச்சு வழக்கிலே அதே ப்ரொடியூசரும் மற்றவங்க திருத்தணும். கமல்ஹாசன் சொல்லுங்கள், குஷ்புன்னு சொல்லுங்கள், குஷ்புனா பரோல் அப்படின்னு சொல்லுங்கள், பரோல்ன்றது போஸ்கோ அப்படின்றது. இந்த மாதிரி வார்த்தை இது மேகதாட்டுன்றதை இப்போ எல்லா சேனலும் மேகதாதுன்னு கொண்டு போயிட்டாங்க. சில சேனலுக்கு மட்டும்தான் மேகதாட்டுன்னு சொல்கிறாங்க. அதனால் சொல்கிறேன். அதனால் இன்றைக்கி சட்டசபை ஒரு அருமையான ஒரு இதாக இருந்தது. காணொலி நேரலை வந்து பலருடைய முகத்திரையை கிழித்திருக்கிறது. குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர். நான் திரும்ப அவருக்கு சொல்கிறேன், அவர் மேலே கொண்ட அக்கறையினால் சொல்கிறேன், தயவு செய்து உங்களுக்கு இந்த மாதிரி எழுதி கொடுக்குறவங்க நம்பிட்டு வந்து பேசாதீங்க. இது சரியில்லை. நீங்கள் ப்ரொவோக் பண்ணுற மாதிரி பேசுகிறீங்க. விமர்சனம் தான் வைக்கணும், ப்ரொவோக் பண்ணுற மாதிரி பேசக்கூடாது. 3 சீட்ரு 5 சீட்ரு ஆகிடுச்சு, இதெல்லாம் நீங்கள் ட்விட்டரில் போட்டீங்க, அதுக்கு யாராவது லைக் போடுவான், எல்லாம் பண்ணுவான். சட்டசபையில் பேசக்கூடிய பேச்சு அது இல்லை. புஷ்பா பட பாணியில் இந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் வந்து குதிரை பேரம், அதெல்லாம் சட்டசபையில் வந்து இன்னொன்று இவங்கக்கிட்ட அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. அதை தான் பேசணும், மற்றவங்க சொல்லாத விஷயங்கள். இப்போ இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஏதாவது இந்த மாதிரி பேசி தான் பார்த்தீங்களா? அவர் பேசுனதில் இல்லை வேறு யாராவது? இப்போ இவங்களும் வளர்னாங்க. சௌமியா பேச்சில் பார்த்தீங்களா? இன்றைக்கும் ஜூனியர் அவங்க அவ்வளோ அருமையாக இருந்தது. அவங்களுடைய எம்எல்ஏ பாமக எம்எல்ஏ கணேஷ் பேசுனதுலேயும் அவ்வளோ நல்லா இருந்தது. ஆனால் இவர் எதிர்க்கட்சி தலைவர் படிக்க தான் செய்கிறார். அதை ஒழுங்காக எழுதிட்டு வந்து படிக்கின்றான். அவ்வளோ விஷயம் ஆக்கப்பூர்வமாக ஆலோசனை சொல்லுங்கள். இவர்களுடைய பேச்சில் என்னென்னா வெறுப்பும் வன்மமும் வெளிப்படுது. அந்த வெறுப்பும் வன்மமும் வெளிப்படுறது வந்து இவர்களே ஃப்ளாஷ் ஆகிடுவாங்க. அப்போ சபாநாயகர் தலையிட்டு பண்ண வேண்டியதாக இருக்குது. நான் திரும்ப சொல்கிறேன், இந்த சைடும் பார்த்து பண்ணணும். ஜனங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போது அவரே கண்டிக்கிற அளவுக்கு திமுக காரங்க 2 வயசு குழந்தைய அப்படின்றார். ஒரு திமுக பிரமுகர் 2 வயது குழந்தையை பாலியல் பலாத்காரம் செய்து சிக்கிய வரலாறுலாம் உண்டுன்னு தான் பேசணும். 2 வயது குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் ஒரு திமுக காரே சிக்கின இதை பார்த்துருக்கோன்னு பேசணும். திமுக காரங்கள்லாம் அப்படின்னா சிக்கல் பொதுமைப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். வார்த்தைகள் ரொம்ப 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 முக்கியம் சட்டசபையில். நீங்கள் அதே இது ராஜ்மோகன் பேசுகிறார், எங்கேயாவது பிசுறு தட்டுதா பார்த்தீங்களா? சரவெடி மாதிரி இன்றைக்கி அவர் ஸ்கோர். அன்றைக்கி வந்து கிளைமேக்ஸ் இவரும் ஆதவ அர்ஜுனாவும் ராஜ்மோகனும் ஸ்கோர் பண்ணாங்கன்னு சொன்னேன். இன்றைக்கி மின்துறை அமைச்சரும் இவரும் ஸ்கோர் பண்ணாங்க. மின்துறை அமைச்சர் கூட சில இடங்களில் உணர்ச்சிவசப்பட்டார், வார்த்தைகளை விட்டுட்டார். அது கரெக்டாக தெளிவாக பேசணும். நீங்கள் குற்றச்சாட்டு கூட வைக்கலாம், அமைதியாக அந்த குற்றச்சாட்டை வைக்கணும். சபைன்றது ரொம்ப முக்கியம். ஒரு தடவை குழந்தைவேலு அமைச்சர் குழந்தைவேலு அதிமுகவில்
எம்ஜிஆர் துறையில் உணவுத்துறை அமைச்சர்னு நினைக்கிறேன். அவர் கலைஞர் வந்து பத்திரம் நிலத்தை ஒரு இடம் வாங்கிட்டு இருக்காரு வருமானத்தை மீறின்ற மாதிரி ஏதோ ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டார். கலைஞர் எழுந்துச்சு அந்த மாதிரி ஒன்று நடக்கவே இல்லை, அப்படி இருந்து நிரூபித்தா நான் என் பதவி ராஜினாமா பண்ணுறேன், அப்படி இல்லாட்டி அவர் என்ன நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு சவாலானா சவால்ன்றார். அவர் பெரிய பிரச்சனையாக மாறிச்சு. அப்போ இவர் கொண்டு வந்து ஆதாரம்னு சொல்லிட்டு ஒரு தப்பான ஒரு இது ஃபால்ஸ் அலிகேஷனு ஃபால்ஸ் டாக்குமெண்ட் தாக்கல் பண்ணுறாரு. அது ஃபால்ஸ் டாக்குமெண்ட் தெரிஞ்சவொடனே கலைஞர் எந்திரிச்சோன்னா எம்ஜிஆர் ஃப்ரெண்டு. அப்புறம் கலைஞர் அதை பெருசுப்படுத்தலை, குழந்தைவேலு அதில் அசிங்கப்பட்டார். அதனால் இது எல்லாமே வரலாறு. சட்டசபையில் மிஸ் ஆச்சுன்னா அவ்வளோதான். ஜெயலலிதா கிட்டலாம் மிஸ் ஆகி வார்த்தை விட்டிங்கன்னா செல்வகுமார்னு டாக்டர் செல்லகுமார் ஏதோ வார்த்தை விட்டு மாட்டினார், வச்சு செஞ்சு விட்டாங்க ஜெயலலிதா. இத்தனைக்கும் கூட்டணி கட்சி. அப்போ அவர் அந்த ஒரு இதில் அப்படி வாய் விடுற மாதிரி பேசினார். அவங்கள்ட்டெல்லாம் ரொம்ப தெளிவாக பேசணும். அப்போ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து சட்டசபைன்றது ரெக்கார்ட் ஆகும். அதுவும் இப்போ நேரலை இன்றைக்கி வச்சு செஞ்சு விட்டாரா ராஜ்மோகன். நீங்கள் ஏன்னா நீங்கள் மேடை பேச்சு மாதிரி அதை பயன்படுத்துனீங்க, அதனால் அவங்களும் மேடை பேச்சுக்காரங்கிறாங்க. ஆனால் மேடை பேச்சை கூட ஒரு தெளிவாக வேறு மாதிரி கோர்வையாக பேசிட்டார். அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? ஆதவ அர்ஜுனும் ஆதாரபூர்வமாக போக்சோ ஆக்டில் 40% எஸ்சி என்சிஆர்பி நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ அந்த ஆதாரத்தை எடுத்து பேசினார். இன்னொன்று சொல்கிறேன், இவர் கேட்டார், இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட சொல்லியிருக்கலாம். முதலமைச்சர் ஏன் போகல, ரிப்பன் பில்டிங் வழி தெரியலையா, அந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டினது அப்படின்னாரு. துணை முதல்வர் ஏன் போகலன்னு கேட்கணும், ஏன்னா அவர் தான் அங்கே இருக்கார் சட்டசபையில். ஏன்னா அந்த தூய்மை பணியாளர்கள் போராடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆடியோ லான்ச்சுக்கே அவர் போகிறார். அப்படி வந்து நேரு ஸ்டேடியத்துக்கு வந்து லெஃப்ட் எடுத்து தான் போகிறார். நான் அப்போவே பதிவு பண்ணேன், துணை முதல்வராக இருக்கீங்க, நீங்கள் கலைஞரின் பேரனாக நீங்கள் இருந்திருந்தா அந்த இடத்துல போய் உக்காந்து என்ன பிரச்சனை, இந்த மாதிரி ஐயா 23,000 சம்பளம் வாங்குறேன், புதுசாக கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன், அந்த கம்பெனியில் 18,000 தான் தரேன்னு சொல்கிறாங்க, கவர்மெண்ட்டே சொல்லுது, அங்கே போய் வேலை செய்யணும், எங்கள் சர்வீஸ் வேறு அடிப்படுது அப்படின்னா அதை எப்படி ஒத்துக்க முடியும்? அதெல்லாம் இல்லை, அந்த நிறுவனம் தானே கொடுக்க போகிறான், ஏற்கனவே இருந்த நிறுவனம் கொடுத்துருக்கான், அப்புறம் இது என்ன பிரச்சனை? ஆதாயம். அப்போ ஏன் அந்த பக்கமே போகாமல் அவங்கள எது தடுத்தது? இல்லை அது சில விஷயங்கள், அதனால் வேணாம், அதனால தானே போகல. நியாயமான மனுஷனாக இருந்தால் நீ துணை முதல்வருங்க. அதுவும் சிட்டிக்குள்ளே நடக்குது, தமிழ்நாடு ஃபுல்லாக பரவுது, பெண்கள் தான் அதில் அதிகம் போராடுறதில்ல. உங்கள் பார்வை எப்படி இருந்தது? உங்கள் ஆட்சியை காப்பாற்றணும்னு இருந்ததா? இதெல்லாம் நான் அன்றைக்கே பேசியிருக்கேன். இதெல்லாம் தமிழ்நாடு முழுவதும் உங்கள் ஆட்சிக்கு எதிரான வெறுப்பலையை தூண்டும். பெண்களை அப்புறப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த டைமில் பண்ணது தடியடி. அதற்குன்னு ஒரு அம்மா அப்படிக்கா போனாங்களாம், பிளாட்ஃபாரம் ஆக்கிரமிச்சிருக்குதான், உடனே வழக்கு போடுறாங்களாம், உடனே ஜட்ஜ்மெண்ட் என்ன சொன்னாங்க, அவங்கள வேறு இடத்துக்கு பாதுகாப்பாக அப்புறப்படுத்துங்க, அவங்க போராட்டத்தை தடை பண்ணல, வேற இடத்துக்கு மாற்றுங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? கொண்டு போய் நடுராத்திரியில் 1 மணிக்கு கொண்டு போய் எங்கேயே இறக்கி விட்டீங்க. அவங்கள ஒரு அம்மா பெண் வழக்கறிஞருக்கு கை உடைஞ்சி போச்சு. அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைலாம் ஆச்சு. இவர்கள் வழக்கறிஞர்கள்லாம் திரண்டு ஒரு பெரிய பிரச்சனை, வழக்கெலாம் போச்சு. அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? கூலி படம் பார்த்து ரிவ்யூ போட்டீங்க. அது எவ்வளோ பெரிய சிக்கலாக மாறிச்சு இந்த அரசுக்கு எதிராக. கோபால் கொஞ்சமாக கவலைப்பட்டீங்களா? மறுநாள் காலையில் என்ன பண்ணுறீங்க? யாரை ஏமாத்துனீங்க? உங்களை ஏமாத்தினார் சேகர் பாபு. மக்களை ஏமாத்தலை, மக்களுக்கு தெரியுது இந்த அநியாயம் பண்ணுறாங்களே, அந்த 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 பெண்கள் என்ன தப்பு பண்ணாங்க, இப்படி அடித்து ஏற்றுறீங்களேயா? கூலி கொடுக்குற கூலியை கூலி உயர்வு கூட கேட்கலையா? கொடுக்குற கூலியை இன்னொருத்தர் இந்த குழப்பம் பண்ணன் இருக்காரு, அவர்களை பணி நிரந்தரம் படுத்தினால் அவர்கள் அதிலேயே தங்கி விடுவார்கள், அந்த சமூகத்தினரை மேலே கொண்டு வர முடியாது. அரிய வகை கண்டுபிடிப்பு. அப்போவே சண்முகத்துக்கு கோபம் வந்துச்சு. என்ன பேசுகிறீங்க திருமாவளவன்? ஒரு பணி நிரந்தரம் அப்படின்னா சம்பளம், பாதுகாப்பான வாழ்க்கை, பணி பாதுகாப்பு எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தில் வாரிசுகள் படித்து நல்ல வேலைக்கு போவாங்க. அது எப்படி இதிலே இருப்பாங்கன்னு சொல்கிறீங்க? இது என்ன பார்வை அப்படின்னு அன்றைக்கி சண்முகம் கண்டிச்சார். அன்னைக்கு இவர்கள் அந்த பிளாட்ஃபாரம் ஆக்கிரமிப்புன்னு வழக்கு போட்டிங்களா? சென்னையில் எங்கேயுமே பிளாட்ஃபாரம் ஆக்கிரமிப்பு இல்லையா?
இன்றைக்கி நான் இந்த அரசை கேட்டுக்கிறேன், தயவுசெய்து சென்னையை காப்பாற்றுங்க. நடைபாதைன்றதே இல்லை, பெரிய பெரிய நிறுவனங்கள் ஆக்கிரமிச்சிட்டு இருக்குது. காவல்துறையை கையில் வைத்திருக்கிற முதல்வருக்கு என்னுடைய வேண்டுகோள், சென்னையில் பிளாட்பாரம் நடைபாதைகளை தயவு செய்து அகற்றுங்கள். நடைபாதை கடைகள் அல்ல, நடைபாதை ஆக்கிரமிப்புகளை அகற்றுங்கள். சொன்னீங்களா 2 நாளில் கார்களை அகற்றுவோம், என்ன ஆச்சு? இன்னும் 2 நாள் ஆகலையா? நம்மளுக்கு மட்டும் 20 நாள் ஆயிடுச்சா? தெரியுதா? நான் அன்றைக்கி என்ன சொன்னேன்? இதெல்லாம் உருட்டு, பாசிபிள் இல்லை. உருட்டுன்னா சுத்தமான நெய்யில் செஞ்ச உருட்டு. இதுக்கு யார் கையில் வச்சுருக்கா அந்த துறையை? முதல்வர் கையில் வச்சுருக்கு. கார்பரேஷன் அவர் கையில் தான் வருது. இந்த கார்கள்லாம் அகற்றிட்டாங்களா? அதனால் அன்னைக்கு தூய்மை பணியாளர்களை அந்த பாடுபடுத்துனீங்க. மறுநாள் காலையில் முதல்வரை ஏமாத்துறாரு யார்? சேகர் பாபு. வேறு மண்டலத்திலேருந்து கொஞ்சம் பேரை கூப்பிட்டு புது ட்ரெஸ்ஸு போட்டு கூட்டிகிட்டு வந்து முதல்வருக்கு உட்காந்து பேசி, ஐயா நீங்கள் அதெல்லாம் செய்கிறீங்க, ஐயா அதெல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆகிட்டாங்க. அவங்கள விருந்துலாம் வச்சாங்க சார். அப்புறம் விருந்து வச்சுட்டு காலை உணவு திட்டம் தொடங்கணும். அப்போ அந்த நிறுவனத்துக்கு ஆதரவாக நான் அன்றைக்கே கேட்டேன், இந்த நிறுவனம் ஓட்டு போடுமா, இந்த மக்கள் ஓட்டு போடுவாங்க? இப்போ வீட்டில் உட்காந்துக்கிறீங்க. ஏமாத்தினார் அவங்கள சேகர் பாபு, எல்லாத்துலேயும் ஏமாத்தினார். இன்றைக்கி வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அன்னைக்கு அந்த மக்கள் திமுகவில் இருக்கிற துரந்தரா சார் அவர் யார்? சேகர் பாபு. புதுசாக கேட்குறீங்க, எப்போ சொல்லிட்டாங்க அதை. அப்போது இந்த ஏற்கனவே ஒரு துரந்தர் இருக்காங்க, யார்? பிரேமலதா. அப்போது இவர் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் பொதுமக்கள் நலன்களை காவு கொடுக்கறது. எது காவு கொடுக்குறீங்க? அந்த நிறுவனத்துக்காக இந்த தூய்மை பணியாளர்களை காவு கொடுத்தீங்க. நீங்கள் என்ன நினச்சிங்க? அந்த போராடுற தூய்மை பணியாளர்கள் அடித்து தோத்திட்டா அவ்வளோதானே. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல, இந்த மக்களுக்கு அடித்து துரத்தும் போது அதை தொலைக்காட்சியில் அதில் பார்க்குற மக்கள் கோபம் அடைவார்கள், உங்கள் ஆட்சிக்கு எதிராக ஒரு ஆன்டி இன்கம்பன்சி உருவாகும்னு ஏன் உங்களுக்கு தெரியல? அந்தளவுக்கு ஆணவம். நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க தானே அடிச்சு தோர்த்திட்டா முடிஞ்சிச்சு. நீ யார்? நீலம். அவங்களாம் பதில் சொல்ல முடியாது, பேட்டி கொடுக்க முடியாது. நீங்கள் யாருன்னு கேட்கணும். நான் இருந்தேன் கேட்டிருப்பேன். நீங்கள் யாருங்க? துறை அமைச்சரா? நீங்கள் யார் முதல்ல சொல்லுங்கள். துறை அமைச்சர் கே நேருலங்க வரணும், நீங்கள் எதுங்க வர்றீங்க அப்படின்னு கேட்டிருக்கணும். கேட்டு அந்த நிருபர் வீட்டுக்கு போக முடியுமா? வேலை போயிடும். இல்லாட்டி அதோட வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. ஒரு பையன் மேயர்கிட்ட இது கேட்டான்ல, நம்ம தம்பி வரும், அதுக்கு அவங்க என்ன அவங்களுக்கு கேள்வி கேட்க தெரியல. எது ப்ளீச்சிங் பவுடரே இல்லைம்மா, அது கொஞ்சம் ஆய்வு பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு உங்களுக்கு கேள்வி கேட்க தெரியல. அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு அவ்வளோ பிரச்சனை வந்து அந்த நிறுவனம் துணையாக இருந்ததுனால ஒன்றும் பண்ண முடியல. நிறுவனம் மட்டும் கொஞ்சம் பயந்துச்சுன்னா பையன் அவ்வளோ வேலையை தூக்கியிருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி அடாவடியும் இதுவும் பண்ணியிருந்தீங்களா? அதை அதையே கொண்டு வந்து இன்றைக்கி தூய்மை பணியாளர்களை நீங்கள் தனியார் மயமாக்க போகிறீர்களாமே, ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள்? அன்றைக்கு போராடியவர்களை நீங்கள் முதல்வரே பார்த்தீர்கள். அப்போ போராடியவர்களை அன்னைக்கு விஜய் பார்த்தாருன்னு தெரியுது, நீங்கள் பார்த்தீங்களா? கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இருக்காதா? இந்த மாதிரி ஒருத்தன் எழுதி கொடுக்குறானே, இதை நம்ம படிக்கலாமா? நம்ம போய் பார்த்தோமா? போராடினவங்கள துணை முதல்வர் பொறுப்பில் இருந்தோமே, நம்ம போய் பார்த்தோமா? கொஞ்சம் கூச்ச நாச்சம் கொஞ்சம் இல்லை? நம்ம பார்த்தோமா? அவர் வீட்டில் கூட்டு வச்சு பார்த்தாரு, அதெல்லாம் சொன்னீங்க, ரைட்டு. அவர் நீங்கள் அந்த கேள்வி கேட்குற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கணும். அவராக வீட்டில் கூட்டு வச்சு பார்த்தாரு. நீங்கள் இன்றைக்கி அந்த பிரச்சனை என்ன? அவங்க கோரிக்கையில் ஒன்றுன்னா தனியார் மயமாக்காத. இன்றைக்கி நீங்கள் என்னமோ அப்படியே ஆடு நனையுதுன்னு ஓனாக எழுதுகிற கதை மாதிரி தனியார் மயமாக்குறீங்களாமே, அந்த வார்த்தை கூட பெருசாக அப்படியே எப்படி ஆக்குவீங்க? தனியார் மயம் அப்படி வரலல்ல. ஏன்னா அதில் கரை கண்டவங்க நீங்கள் தானே. அதனால் அப்படியே தனியார் மயமாக்குங்க. அது பற்றி என்னன்னு பாருங்கள். அவங்க சார்ந்த நிறுவனங்களுக்கு ஆதரவு கொடுத்தா ஓகே பண்ணிக்கன்றுவாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் நடந்துட்டு சட்டசபையில் ப்ரொவோக் பண்ணுற மாதிரியே பேச்சு பாருங்கள். ஆரம்பித்த உடனே ஏன் 2 தடவை தேசிய கீதம் பாருங்க. இது நீங்கள் நாட்டுக்கு தேவையா? 20 தடவை கூட பாடுறாங்க. உங்களுக்கு நாங்கள் இது தேவையான்னு கேட்குறேன். தமிழ் தாய் வாழ்த்து பாடினா என்ன? அதுதான், இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். இது தேசிய புரோட்டோகால். அது தேசிய கீதம் பாடி ஆரம்பிக்கணும், தேசிய கீதம் பாடி முடிக்கணுன்றது. தமிழ் தாய் வாழ்த்தை 73 கலைஞர் அறிமுகப்படுத்துகிறார்.
எம்எஸ் விஸ்வநாதன்ட்ட சொல்லி மனோன்மணி சுந்தரனார் பிள்ளை அந்த எழுதின அந்த இதில் சில வரிகளை நீக்கிவிட்டு அதற்கு ஒரு டியூன் போட சொல்கிறாங்க. அந்த டியூனுக்கு டிஎம் சவுந்தரராஜன் இவங்க எல்லாம் பாடுறாங்க. இந்த இது நீராறும் கடலுக்கு அந்த பாடல் வந்து தமிழ் தாய் வாழ்த்தாக அரசு நிகழ்ச்சிகளில் பாடப்படணுன்னு 73 நவம்பரில் ஒரு இதை போடுறாரு. எனக்கு ஒருத்தர் புத்தி சொல்கிறாரு நம்ம கமெண்டில், சொல்லுங்கள் முதல்ல நீங்கள் அதை கிராஸ் செக் பண்ணிட்டு சொல்லுங்கள். ஜெயலலிதா தான் கொண்டு வந்தாங்க. ஓகே, தமிழ் தாய் வாழ்த்த சட்டசபையில் சட்டசபையில் இல்லை, எல்லா இடத்துலையுமே தமிழ் தாய் வாழ்த்தை கொண்டு வந்தது கலைஞர். அதுக்கான டியூனு அதுக்கான இது பயந்தாங்க பல பேர் அதை அந்த டைமில் ஏதோ பண்ணுறதுக்கு. அதை மீறி எம்எஸ் விஸ்வநாதன் இது பண்ணி இசையமைச்சு கொண்டு வந்தாங்க. அப்போது அந்த விவகாரத்தில் தமிழ் தாய் வாழ்த்து தேசிய கீதம் கொண்டு போனாங்க. 91 சட்டமன்றத்தில் புரோட்டோக்காலை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க. தேசிய கீதம் இது அன்றைக்கெலாம் நீங்கள் எங்கே போனீங்க? அன்றைக்கி கலைஞர் ஒன்றும் பெருசாக அப்ஜெக்ஷன் பண்ணலையே. 4 பேர் என்னமோ தான், 2 பேர் தான் நினைக்கிறேன் கலைஞர். இது வெறும் இவர் மட்டும் தான் இருந்தார். செல்வராஜும் பருதி இளமல்தி 2 பேர் தான். துறைமுகம் இது ஒன்றும் பெரிய அப்ஜெக்ட் பண்ணலையே. இப்போ மட்டும் என்ன இருந்ததெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, 2 பேர் இருந்ததால பண்ணியிருக்க மாட்டாங்களோ. அப்படின்னா வெளியில் அறிக்கை விடுவார்ல கலைஞர். சட்டமன்றம் முடிஞ்சோடனே அவர் அறிக்கைகள் மற்ற விஷயங்கள்லாம் வருமே. என்னைக்கா கணக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு? இவர்கள் நடுவில் இப்போ இந்த மாதிரி கலைஞர் பீரியடில் இல்லாத ஒரு மோசமான நிலைமை இப்போ அல்லகை சல்லகைலாம் வந்து ஒன்று சேர்ந்துங்கண்ணா, ஐயோ தமிழ், ஐயோ தமிழ், ஐயோ இப்படி இதை இப்படின்னு. இதோ ஒருத்தர் சிபிஎம்மில் சார் அதுதான் கேட்கலான்னு வந்து இந்த புதுசாக ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. தேசிய கீதம் 2 வாட்டி பாடினா என்ன யாருன்னு பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது சார். வெங்கடேசன் அவர்கள் கேட்டிருக்காரு சார். இதே வாயி அன்றைக்கி ஆளுநர் வெளிநடப்பு செஞ்சப்போ என்ன பேசிட்டுன்னு ட்விட்டர்லலாம் இருக்கும், என்ன பதிவு பண்ணுன்னு எடுத்து பாருங்கள். ஆமாம், ஆளுநருடைய அராஜகம் அது இது என்ன சட்டமன்றமா இதுவா உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுறீங்க, உங்களுடைய இதெல்லாம் இங்கே கொண்டு பண்ண முடியாது அப்படி இப்படின்னு எதுக்கு 2 தடவை பாடணும்லாம் கேட்ட வாய் தான் அது. பார்லிமெண்ட்டில் கூட 2 தடவை பாடுவாங்க, இங்கே பாடினா என்ன அப்படின்னு கேட்குறாரு சார். அதான் இதே வாய் அப்போ என்ன கேட்டிருக்கு? இதே வாய் அன்றைக்கி சொல்லியிருக்க வேண்டியதானே. ஆளுநர் ரவி கேட்டதில் என்னங்க தப்பு இருக்குது? 2 தடவை பாடுறோம்னா பாடினா என்ன தப்பு இருக்குன்னு கேட்க வேண்டியதானே. அன்றைக்கி நம்மளாம் கூட்டணியில் சார் இருந்தாங்க, எப்படி சார் சொல்லுவாங்க? அப்போ நம்ம வாய் அதுக்கேற்ற மாதிரி மாறுமான்னு கேட்குறேன். இஷ்யூ வந்து ஒன்று தான், உங்கள் வாய் மாறுமா, அதுக்கெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கணுமான்னு கேட்குறேன். இப்போ அன்றைக்கி நான் இதே தான் சொன்னேன். பேசும்போது என்ன சொன்னால் 2 தடவை பாடணுன்றது புரோட்டோக்கால், ஆனால் மரபு கிடையாது. அது வந்து இது கிடையாது, மேண்டேட்ரி கிடையாது. ஆனால் கவர்னர் மற்றவங்க கலந்துக்கிறதுல 2 தடவை பாடி ஆகும். பட்டமளிப்பில் எல்லாத்துலேயும் அதெல்லாம் நடக்கும், ராஜ்பவன்லேயும் நடக்கும். இங்கே வந்து கடைப்பிடிக்கணும்னு இது கிடையாது. அந்த சட்டமன்றம் தீர்மானிக்கலாம். ஜெயலலிதா தீர்மானித்தாங்க 91. அப்புறம் வந்தப்போ மாற்றிட்டாங்க, அவ்வளோதானே தவிர இது இல்லை. இது கவர்னரும் அடம் பிடிக்கக்கூடாது. இவர்களும் இதை வந்து ரொம்ப ஒரு பெரிய கவர்னர் கேட்குறாரா அதனால் பண்ணவே மாட்டேன்றதும் தேவையில்லாத ஒன்றுன்னு பேசணும். அப்படியாவது பேசிட்டு போங்க. அன்றைக்கி அவ்வளோ ஏறி நின்று பேசுனீங்க, அப்படி ஒன்று கிடையவே கிடையாது, கூடவே கூடாது. நீங்கள் இன்றைக்கி இவர்கள் கூட இருக்கணும்னா இவர்கள் பண்ணுறது கரெக்டான விஷயம். புரோட்டோக்கால்னாவோ அது பண்ணிட்டு போகிறாங்க. என்ன நியாயம் இது? நாளைக்கு சொல்கிறேன், நாளைக்கு கவர்னர் பட்டமளிப்பிலால் வந்தே மாதரம் பாடப்படும். ஏன்னா கவர்னர் கலந்துக்கிற நிகழ்ச்சியில் பாடணும்னு விதி இருக்குது. ஆமாம், இவர்கள் இதுலேயே சோகம் கண்டுக்கிட்டு இருப்பீங்க. 3 மொழி வேணாம், ஹிந்தி கற்றுக்குவான். ஹிந்தி கற்றுக்கிட்டோமே, என்ன பிரச்சனை உங்களுக்கு? தமிழ் இங்கிலீஷு ஹிந்தி கற்றுக்கிட்டோமே, என்ன அரசோட நிலைப்பாடுமே அதான சார். எது இருமொழி கொள்கை? அது இது பயந்து போய் பண்ணுறது கடவுளை பார்த்த கதை தான். அதை தான் சொல்கிறேன்னே. சில பேர் இருக்காங்க அவங்களுக்கு குழப்பம். இப்போ வந்துட்டு அண்ணாவா உங்களுக்கு என்ன அண்ணாக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இவர் அது அண்ணா அங்கே கொள்கைகளை புரட்சி தலைவர் என்ன புரட்சி தலைவர் கொள்கை தலைவர்கள் அவர் ஒருத்தர் தானே. யார்? எம்ஜிஆர் ஜெயலலிதாவுமா? இல்லை, அண்ணாவா? பெரியார். அண்ணா எங்கே இருக்காரு? எம்ஜிஆர் ஜெயலலிதா எங்கே இருக்காங்க? அப்போ 6 தலைவர் 5 பெரும் தலைவர்களா? 8 பெரும் தலைவர்கள் மாற்றிக்க வேண்டியதானே? என்ன புதுசாக இப்போ தூக்கின்னு வரீங்க? காலத்துக்கு ஏற்ற போல மாற்றிக்க வேண்டியதான். அதெல்லாம் கிடையாது. அங்கே வந்து பிரச்சனை சட்டசபைக்குள்ளே வரோம். அதனால் நானும் உங்களால் தான் இவர் தான் சொல்கிறாரு. வேறு யாரும் சொல்கிறாங்களான்னு கேட்குறேன். நாங்கள் தான் அதிமுகன்றாரு. உண்மையான அதிமுக நாங்கள் தான்றாரு. அதிமுகவை நீங்கள் மக்கள் வந்து 2 திராவிட கழகங்களையும் 2 திராவிட கட்சிகளையும் நிராகரித்து அதிமுக 3வது இடத்துல இருக்குது. உங்களுக்கு தாவேக்கான் மட்டும்தான் ஆதரவு கொடுத்தாங்க. 108 சீட்டு, 35% ஓட்டு விஜய்க்கும் விசிலுக்கு மட்டும்தான் போட்டிருக்காங்க.
நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த இதை இவர் திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறாரு. இது எல்லாமே இவர் கையில் கட்சி கொண்டு போகணுன்ற மாதிரி ஒரு ஏற்பாடு இருப்பு நடந்துகிட்டு இருக்கா இல்ல நடக்க போகுதா? எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, திரும்ப திரும்ப நீங்கள் என்ன அடுத்த கட்சி இதை பற்றி சொல்லிட்டு இருக்கிறீங்க? இது எப்படி இருக்குன்னா, பிஜேபிக்காரங்க வந்து காந்தி எங்களுடைய கொள்கை காந்தி தான்ன்ற மாதிரி. அதுதான் இப்போ அதிமுகலேருந்து ஆளை பிடிச்சிட்டு இருக்கிற வேலை. நான் நேற்று கூட ஒருத்தர் பேசியிருந்தார், ஒரு எம்ஜிஆர் காலத்து ஆள், ஒரு தொண்டர் பெரியவர் என்கிட்ட பேசுவார். நேற்றும் பேசினார். அவர் சொல்கிறாரு, இதில் பலர் வந்து என்கிட்ட ஃபோன் போடுறாங்க நம்ம வாசகர்கள். என்னால் பல விஷயங்கள் எடுக்க முடியல, பல இடங்களில் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். முதல் விஷயம் என்னென்னா, அவங்க ஃபோன் அட்டன் பண்ணணுன்னா ஒரு நேர செலவு. நான் ஃபோனை கட் பண்ண மாட்டேன், என்கிட்ட அது ஒரு பழக்கம் இருக்குது. நான் ஒரு கால் வருதுங்க இருங்க அப்படி கட் பண்ணலாம் எனக்கு தெரியாது. அப்போ என்ன ஆகும்னா, அரை மணி நேரம் எங்கேயாவது நிகழ்ச்சியில் இருக்கும்போது அந்த நிகழ்ச்சியோடைய இது நமக்கு கெட்டு போகுது. அதில் சில பேர் வந்து ஷார்ட்டாக பேசி முடிச்சிடுறாங்க. சில பேர் கொஞ்சம் பெருசாக பேசுறதுனாலையும் சில பேர்கிட்ட நம்ம ஃபோன் எடுக்க முடியல. அந்த சில பேர் இன்ஃபர்மேட்டிவாக பேசுகிறாங்க, நல்லா ஒரு இது. அதில் அந்த பெரியவர் பேசுனதில் 2 விஷயம் சொன்னார். நான் திரும்ப திரும்ப இந்த பால் வளத்துறை பற்றி சொன்னேன்ல, அது குறிப்பிட்டு அவர் பேசுகிறாரு. ஐயா நீங்கள் வந்து சொன்னீங்களே ஜெயலலிதா அவர்கள் கறவை மாடு கொடுத்தாங்கன்னு, அவர் வாழும் உதாரணத்தை சொல்கிறார். 2 மாடு கொடுத்தாங்க, ஒரு விதவை பெண்ணு, 2 பெண் குழந்தைகள், அவங்களுக்கு வசதி கிடையாது, அவ்வளோ கஷ்டம். 2 கறவை மாடு கொடுத்தாங்க ஜெயலலிதா. அப்புறம் ஒரு கூரை போகிறது, ஷெட்டு போகிறதுக்கு 10,000 ரூபா கடனும் கொடுத்தாங்க. அந்த அம்மா அந்த கறவை மாடை வச்சு பால் கறந்து விற்று அந்த கறவை மாடும் குட்டி போட்டு அது அந்த மாதிரி ஆகி இன்றைக்கி அவங்கக்கிட்ட 6 கறவை மாடுக்கிட்டே இருக்கான். 2 பொண்ணையும் நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டாங்க. அந்த வீடையும் அவங்க இருந்த இடத்தையும் வீடு கட்டிட்டாங்க. இன்னொரு இடத்துல மாடுக்கு ஷெட்டு போட்டு 5 சென்ட் 6 சென்ட்டை வாங்கி ஷெட்டு போட்டு மாடுங்களை வச்சுட்டு இன்றைக்கி நான் தெம்பாக உட்காந்துருக்கேன். 6 மாடு இருக்குது, பசங்களை வச்சு வேலை வாங்கிட்டு நல்லா இருக்கிறேன். அம்மா வந்து கொடுத்த வாழ்க்கை இது அப்படின்னு இன்றைக்கே நன்றியோடு நினைக்கிறாங்க. வாழ்க்கை எப்படி மாற்றுது பார்த்தீங்களா? அவங்களுடைய குடும்ப பொருளாதாரன்றது அந்த கிராமம் சார்ந்த பொருளாதாரம். அடுத்து இன்னொரு உதாரணம் சொன்னார். ஒரு பெரியவர் பசங்கள்லாம் இது பண்ணி அவர் வயதானவர் 4 ஆடு கொடுக்குறாங்களாம். 4 ஆடை அவங்க பசங்களுடைய கை காசு வாங்கி தான், ரொம்ப பசங்களும் பெரிய அளவுக்கு இது கிடையாதான், அதாவது கொடுக்குற இதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப வறுமையில் இருந்தாராம். இந்த 4 ஆடை அவரை வச்சு மெயின்டைன் பண்ணி இன்றைக்கி அவர் மந்தையில் கிட்டத்தட்ட 200 சில்லற ஆடுகிட்ட இருக்குதான். 200 100 என்னமோ சொன்னார் இருக்குது. இன்றைக்கி அதை வந்து அவர் பசங்க எல்லாத்துக்கும் நல்லா வசதி இதெல்லாம் பண்ணி கொடுத்துறாராம். கல்யாணம்லாம் பையனுக்கெலாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துரு எல்லாம் பண்ணிட்டாராம். இப்போ அவர் பசங்க ஏதாவது கேட்டு வராங்க, உதவி கேட்க ஸ்கூலுக்கு இப்போ சொல்கிறாராம். அவர் இவர்கிட்ட சொன்னாராம், என்னவா அப்படின்ட்டு. பசங்க வந்துச்சிங்க, ஒரு காலத்தில் அவங்கள்ட்ட கை கேந்தி நின்றுந்தேன் காசுக்கு. இப்போ பசங்க ஸ்கூல் திறந்துட்டுன்னா என்கிட்ட வந்து நின்னாங்க, ஆளுக்கு 2 குட்டியை பிடிச்சிட்டு போங்கன்னு சொன்னேன். விற்றா 10,000 கிடைக்கும். இப்போ அவங்க செலவை பார்த்துருந்தானே குட்டியை கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அதில் இந்த கருப்பு ஆடு ஒன்று இருக்குமா, இந்த கோயிலில் நேர்த்தி கடனுக்கு பியூர் கருப்பு தான் இருக்கணுமா, அதுக்கு பயங்கர விலையா. அதுக்கு அவர் அதில் இந்த மாதிரிலாம் இது பண்ணி நல்லா இருக்கிறேன்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அம்மா வந்து கையெடுத்து கும்பிடணும் நான். இதுதான் உங்களுக்கு உதவி. அதை விட்டு 1000 ரூபா கொடுக்குறேன், மாதம் 1000 ரூபா கொடுக்குறேன். என்ன 1000 ரூபா கொடுக்குறேன்? இந்த மாதிரி கொடுத்தேன்னா அந்த குடும்பம் அது சுயசார்பு பொருளாதாரமாக மாறும். இதெல்லாம் இந்த அரசு புரிஞ்சிக்கணும். தலைவர்கள் சும்மா ஒன்றும் செஞ்சுட்டு போகல. அந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறது வேறு. எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து அது பண்ணுவோம் இது பண்ணுவோம்னு சொல்லிட்டு, அப்போ சட்டசபையிலையும் எதிரி கட்சியாக இல்லாமல் ஆக்கப்பூர்வமாக விமர்சனம் வைக்கணும். அந்த மாதிரி வைக்கும் பொழுது நமக்கு முதுகு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்க்கணும். இன்றைக்கி வச்சு செஞ்சு விட்டாங்க மின்சாரத்துறை. அடுத்தது தான் வரலான்றது. மின்சாரத்துறையில் வந்து நேரடி மோதலே போச்சு, கேஸ் போயிட்டுருக்கு. வந்ததுக்கப்புறம் லட்சணம் என்னன்னு தெரியும், சிபிஐ வழக்கெல்லாம் போகுது. நேரடியாகவே சிடிஆர் இவர்களால் பதில் சொல்ல முடியல. பார்த்தீங்களா, பெருசாக சொல்ல முடியல பாருங்கள். ஏன் சொல்ல முடியல? சபாநாயகரே அதுலேருந்து சில விஷயத்தை அவை குறிப்பில் நீக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். அது லட்சணம், அவங்க ஆட்சி லட்சணம் அப்படின்ற லட்சணன்ற வார்த்தைலாம் அதெல்லாம் போக தெரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் ஆட்சி செய்த விதம் எப்படி இருந்தது? சபாநாயகருடைய நடவடிக்கைகள் எப்படி சார் இந்த நிலையிலே இருந்தாரா? பல விஷயங்கள், சில விஷயங்கள் ஓகே, பல விஷயங்கள் ஓகே, நல்லா அருமையாக பண்ணார். சில விஷயங்கள் நெருடல் இருந்தது. அந்த அதிமுக சொன்ன அந்த விஷயம்,
ஆனால் அவருடைய சைடும் சொல்லும்போது நியாயமாக இருந்தது. ஒத்தி ஒரு தனி தீர்மானம் கொண்டு வராங்க. தீர்மானத்தின் மேலே எதிர்க்கட்சி தலைவர் ஒரு இதை சொல்கிறாரு, இதை சொல்கிறாரு. அதை வந்து தீர்மானத்தில் உடைய கடைசி பதில் சேர்த்துக்கிறேன்னு உடனே முதலமைச்சர் சொல்கிறாரு. அதற்கு பிறகு அந்த தீர்மானம் வாக்கெடுப்பு, ஏற்போர் ஆமன்ங்க, மறுப்போர் இல்லைன்னா ஏற்போர் எல்லோரும் ஆமன்னாங்க, மறுப்போரோ இல்லைன்னு முடிச்சிட்டாங்க. அன்னைக்கு போய் வெளியில் போயிட்டு அதிமுக எடப்பாடியார் அவர்கள் ஒரு அறிக்கை விடுறாங்க. இந்த மாதிரி அவர் சேர்த்த பாராக்கு விவாதத்தில் விட்டுருக்கணும், அதுக்கு பிறகு தான் நீங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கணும், தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு. இது வந்து சரியான மறுநாள் உரிமை மீறல் பிரச்சனையை கொண்டு வராங்க. அப்போ இதை ஏற்றுக்க முடியாதுன்னு இவங்க சொல்கிறாங்க. அவர் வந்து இந்த மாதிரி அது ஒன்று. இன்னொன்று, காவிரி நடுவர் மன்றம் ஏற்கனவே இருக்குது. உச்சநீதிமன்றத்தில் நம்ம வழக்கு போட்டு மேகதாட்டு அணை கட்டக்கூடாதுன்னு தடை இருக்குது. மீறி பண்ணாங்கன்னா வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னொரு நடுவர் மன்றம் இதுக்கு தனியாக வேணும்னு கேட்டால் வைக்கலாம், பேசலாம்பா, சமாதானம் பேசலாம்பான்னு கட்டி முடிச்சுடுவாங்க. இந்த மாதிரி நடந்துடும். அதுக்காக தான் வேணான்றாங்க அவங்க. நீங்கள் இருக்கிறதுல தான் நீங்கள் வலியுறுத்தணும், அப்போ தான் தடுக்க முடியும். இல்லாட்டி அந்த அது வைக்கிறது சம்மந்தமாக ஒன்று 11 போயிடும் அப்படின்ற அது சம்மந்தம் பேச்சுவார்த்தை ட்ரிபுனலாக அது இதுன்னு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க வேலையை ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா தடுக்கிறதுக்கான செட்டப்பை இவங்க வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்து இன்னொரு நடுவர் மன்றம்னா நடுவர் மன்றம் சம்மந்தமாக பேச்சு ஓடும்போது இவங்களுக்கு இவங்க தான் வேற எங்கேயும் போக மாட்டாங்கல்ல, இதிலே இருப்பாங்க. அப்போ அவங்க கட்டினாங்கன்னா இவங்க மன்றம் அமைக்கணும்னு கேட்டுன்னு இருப்பாங்க. அவங்க கட்டி முடிச்சு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு தலவாய் சுந்தரம் பேசுகிறாரு. அப்போ இந்த மாதிரி விவகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தீர்மானத்தில் உரிமை மீறல் கொண்டு வராங்க. கொண்டு வந்தால் அதை அனுமதிக்க முடியாதுன்ட்டாங்க. வெளிநடை பண்ணி இவர் வந்து அதை வெளியே சொல்கிறாரு. இதை சபாநாயகர் என்ன சொல்கிறாரு, நான் கொண்டு வர்றேன், நான் சேர்க்க சொல்லி முதல்வர் சொல்கிறாரு. நான் அப்போவே ஏற்போர் ஆமன்கன்னு கேட்கும் பொழுது ஏற்போர் அப்போ நீங்கள் எந்திரிச்சு அப்ஜெக்ட் பண்ணிருக்கலாம். அப்போ வந்து கம்னு வந்துட்டு இப்போ மறுபடியும் கொண்டு வந்தீங்கன்னா என்ன அர்த்தம், என்ன நியாயம் அப்படின்னு கேட்குறாரு. இந்த இடத்துல அந்த முறையை வந்து சரியில்லை, தவறிட்டாருன்னு குற்றச்சாட்டு வைக்கிறார். ஆனால் மற்றபடி அவர் வந்து நியாயமாக ரெண்டு சைடுமே நடக்கிறார். ஒரிஜினலாம் பேசும்பொழுது ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு சொல்லக்கூடாதுன்னு உடனே தலையிடுறாரு. அவங்க இருங்க, அதை நான் தான் சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன நீங்கள் தனியாக அப்படின்றாரு. அதே மாதிரி அறநிலைத்துறை இன்றைக்கி தம்பி, அதாவது ஓப்பனிங் பேட்ஸ்மேனு நல்லா அடிப்பார்னு பார்த்தவர் ஒரு 20 ரனில் அவுட் ஆகிட்டு போயிட்டார் ஒரிஜினா. அதுக்கு வந்தோன்னா ஃபஸ்ட் டவுன் வந்த நிர்மல்குமாரும் நம்ம ராஜ்மோகனோட ஜோடி சேர்ந்து 2 பேரும் நல்ல ஸ்கோர் கொண்டு வந்தாங்க. செகண்ட் டவுன் இறங்கின ரமேஷ் இளம் வீரர், அவரும் வந்து தன் பங்குக்கு ஒரு 50 ரன் அடிச்சுட்டு அவரும் நல்லா இன்றைக்கி சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இட் அவுட் ஆனது யாருன்னு பார்த்தா வன்னியரசு. நீ அவருக்கு அமைச்சர்னு யாராவது ஞாபகப்படுத்தணும், ஏப்பா நீ அமைச்சருப்பா அப்படின்னு. ஏன்னா பிரதமர் 12 ஆண்டு காலம் ஆட்சி செய்திருக்கா, அவருக்கு இந்த அவை ஒரு பாராட்டு தெரிவிக்கணுன்றார். பாஜக உறுப்பினர் அவர் தரப்பில் வச்சுருக்கார். அதை இப்போ கன்சிடர் பண்ணுறாங்க, பண்ணாமல் போகிறாங்க. அதுக்கு பதில் சொல்லாமல் கூட போகலாம். இவர் எழுந்திரிச்சிக்கிட்டு இதுன்னு ஆரம்பிக்கிறார். சபாநாயகர் கரெக்டாக ஆஃப் பண்ணிட்டார். உட்காருங்க, அவர் கேட்ட அர்த்தம் வேறு, நீங்கள் சொல்கிறது வேறு, உட்காருங்கன்ட்டார். இது தேவையா? இந்த அவமானம் தேவையா? அதனால் அமைச்சர்ன்ற பொறுப்பை முதல்ல அவங்க கொண்டு வரணும். சபாநாயகர் அதுக்கு தனியாக கிளாஸ் எடுக்கணும். எடுத்தால் தான் சரியாக இருக்கும். அறநிலைத்துறை பேசும் பொழுது ஒரு கோயில் நிதி பக்தர்களுக்கும் கோயில்களுக்கும் தான் செலவு பண்ணணும், பக்தருடைய வசதிக்கு. அப்போ அங்கே முக்கியமாக தேவைப்படுறது கழிப்பறை. கழிப்பறையை கட்டாமல் மல்டி லெவல் கார் பார்க்கிங் கட்டுறீங்கன்னா இது எப்படி சரியாக இருக்கும்னு கேட்குறாரு. ரொம்ப அருமையான கேள்வி. மக்களுக்காக தான் அரசு, பக்தர்களுக்காக தான் அரசு. அதுக்கு இவங்க சொன்ன பதில் பார்த்தீங்களா? கார் பார்க்கிங்கும் தேவை. ஏன்னா இன்றைக்கி எல்லாரும் கார் வச்சுக்கிறாங்க. அப்போ இவர் எலைட் பொலிட்டிஷியன் தெரியுதா? குறுகிய மனநிலை. நான் கேட்குறேன், நீங்கள் கோயில் போயிருக்கீங்களா? போயிருக்கேன். நீங்கள் காரை வச்சுருக்கீங்க? பஸ்ஸில் தான் போவேன். கோயிலுக்கு வர எவ்வளோ பேர் கார் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 10%? அதுக்கும் குறைவாக தான் வச்சுருப்பாங்க. எல்லோரும் கார் வச்சுக்கிறான்றாரு. தெரியுதா இவர்களுடைய மனநிலை? இவர்கள் பொதுமக்களை பக்தர்களை எப்படி பார்க்குறாங்கன்னு. அதனால தான் போன அறநிலையத்துறை அமைச்சர் லைனில் நிற்கிறேன்னப்போ நில்லுன்னு மறைச்சிட்டு போனார். அவர்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் இதுவே கிடையாது. இவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா கடவுள் நம்பிக்கை இருக்கிறவர்களை இழிவாக பார்க்குறது. ஆனால் இவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கும், வீட்டுக்குள்ளே இருக்கும். இல்லாட்டி கஷ்டம் வந்தால் ஐயோ கடவுளே இவ்வளோ நாளாக தெரியாமல் திட்டேன், என்னை காப்பாற்று, அப்படி ஓடுவோம். இதுதான் நிலைமை. அதனால் இன்றைக்கி சட்டசபையில் தாவேகா அமைச்சர்கள் சிறப்பாக சாதித்தார்கள். அம்பையர்
வெகு அழகாக எந்த பக்கம் இல்லாமல் அவர் கொடுத்த எல்பிடபிள்யூலாம் கரெக்டாக இருந்தது. பேர் எல்பிடபிள்யூ கொடுத்து ரிவ்யூ நிறைய கவுண்டர்லாம் கொடுத்துருந்தாரு சார். நிறையா மின்வெட்டு பிரச்சனைலாம் வரும்போது அதான் வெள்ளை அறிக்கை வருவது அதான் கொடுக்குறேன்றல அப்படின்னு கம்மி உட்காருங்கப்பா அப்படின்ட்டார். உட்கார் அவர் விளக்கம் கொடுத்துட்டார்ல. அவர் குற்றச்சாட்டுலாம் இல்லை, அவர் விளக்கம் தான் கொடுத்தாரு. வைங்க உட்கார். கரெக்டாக போகிறார். நல்ல விஷயம், நல்லா இருக்குது. இதை மக்கள் பார்க்கட்டும். யார் சபைக்கு தேவையானது பேசுகிறாங்க அதான் அவங்க எஞ்சாங்க. பேரவைத் தலைவர் அவர்களே 37 இடத்துல தமிழை கொலை பண்ணாருங்க. ஏங்க உட்காருங்க முதல்ல வந்துட்டார். உட்காரு. வேற்று மாநிலத்திலேருந்து வர்றாரு, வேற்று மொழி பேசுபவர். நம் தமிழை கற்றுக்கிட்டு பேசணும்னு என்கிட்டயே சொன்னார், ஆசைப்பட்றாரு. தமிழுக்கு அது ஒரு சிறப்புங்க. ஆர்.என். ரவி கற்றுக்கிட்டு எழுத படிக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசவும் வந்துடுச்சு அவருக்கு. பெங்கால் போயிட்டார். இப்போ இவர் வந்து ஏதோ நினைக்கிறார். அதில் நம்ம தலைவர்கள் பேருன்றது அவருக்கு கொஞ்சம் புரியாது தான், சரியாக வராது. அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் திக்கி தான் படிப்பாங்க. அதை போய் ஒரு குற்றச்சாட்டாக சபையில் போய் சொல்கிறீங்கன்னா நீங்கள் உங்களை நாங்கள் என்ன சொல்கிறது? பிரேமலதா சொல்கிறீங்களா? கற்றறிந்த சபையில் ஒரு சட்டசபையில் மக்கள் பிரச்சனை பேசுங்கன்னா ஆளுநர் 37 இடத்துல உட்காந்து இந்தம்மா ஃபுல்லாக குறிப்பெடுத்தாங்கன்னா இதை தான் எடுத்துக்கிறாங்க போல். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம்னா இந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு இதை நினச்சின்னுக்கிறாங்க அவங்க. ஆளுநர் உரை இல்லை, ஆளுங்கட்சியினர் உரை அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் சொல்கிறேன், ஆளுங்கட்சியினர் உரை தான் ஆளுநர் உரை. யார் சொல்கிறா? பிரேமலதா அவர்கள் தான். அப்போ அவங்களுடைய இதை என்ன சொல்கிறது? கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே இதெல்லாம் நியாயமா? ஏங்க ஆளுநரே வெளியே போய் என்ன சொன்னார்? அது வந்து ஆளுங்கட்சியின் உரை, நான் அதை முழுமையாக படித்தேன், சபை நன்றாக நடந்தது, நான் திருப்தியாக இருக்கிறேன்னு. இது நாங்கள் குழந்தைகள் கூட தெரியுங்க. ஆளுநர் உரை என்பது தெரியுதா? ஜெயலலிதாவுக்கு இவங்களுக்கெல்லாம் இருக்கிற அந்த வித்தியாசம். குறுகிய காலத்தில் தான் வந்தாங்க அவங்க, ஆனால் டக்குன்னு கிரகிச்சிக்கிட்டாங்க எது எப்படின்னா ஏது. ஆளுநர் உரை என்பது அரசின் கொள்கை உரை. அரசு என்னென்ன செய்கிறது செய்ய போகிறது, இதை அரசினுடைய சாதனைகள் பல விஷயங்களை அறிக்கையாக ஆளுநர் மூலம் படிக்க வைப்பாங்க. இதே போன்று மத்திய அரசினுடைய சாதனைகள், மத்திய அரசுடைய இதெல்லாம் ஜனாதிபதி மூலமாக ஜனாதிபதி உரை நடக்கும். அங்கே ஜனாதிபதியும் மறுக்க மாட்டார், இங்கே ஆளுநரும் மறுக்க மாட்டார். எங்கே மறுப்பாங்க நானும் சொல்லிட்டேன். தேச விரோத கருத்துக்களை ஆளுநர் உரையில் சொன்னீங்கன்னா ஆளுநர் கட் பண்ணுவார். இதை கட் பண்ணிங்க தூக்குங்க. மத்திய அரசை பற்றி கடுமையாக ஏதாவது தேவையில்லாத தனி தாக்குதல் அந்த மாதிரிலாம் தூக்குங்க. ஆளுநர் உரைனா கொள்கை சார்ந்த அரசின் திட்டங்கள் அது சார்ந்தது இருக்குதா, அதை தாண்டி வெளியில் தான் இருந்தால் மறுப்பாங்க. இது கூட இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்குது போல் அவங்களுக்கு பிரேமலதா. இப்போவும் தெரியலன்னு நினைக்கிறேன்ல. தெரியாது டைம் இல்லை சார், கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுப்பாங்க. என்னங்க ஃபஸ்ட் டைமு? ரமேஷ் தாங்க ஃபஸ்ட் டைமு, இவங்களுக்கு என்னங்க ஃபஸ்ட் டைமு? ஏங்க 2006-08 அவர் கூட ட்ராவல் பண்ணுறாங்க. 2010 பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க இவருக்காக. சட்டசபைக்குள்ளேன்னு என்னங்க, நீங்கள் ஒரு அரசியல் தலைவராக பிரச்சாரம் பண்ணும்போது ஆளுநர், இப்போ நான் சட்டசபைக்கு போய் எம்எல்ஏவாக போனேன் சொல்லுங்கள், என்னங்க கதை விட்றீங்க? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த சட்டசபைக்குள்ளே போய் எம்எல்ஏ ஆகணும்னு ஏதாவது சட்டம் இருக்குதா? இல்லை அங்கே உக்காந்துருக்காங்களா அந்த அம்மா சாந்தி, சட்டசபை செயலர், அவங்க எம்எல்ஏவா? ஏன்னா சட்டசபை நிகழ்வுகள், பாராளுமன்ற நிகழ்வுகள், சட்டம், நம்ம அரசியலமைப்பு சட்டம் எப்படி இயங்குது, அது எத்தனை கூறுகளாக இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்க. பத்திரிகையாளர் தெரிஞ்சுக்கணும், அரசியல்வாதிகள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா தான் முடியும். சபை தெரியிட்டுன்னா கம்முன்னு இருக்கணும். 37 குற்றங்கள்லாம் கண்டுபிடிக்கக்கூடாது. 37 இடத்துல தமிழை குறை சொல்லணுமே அப்படின்னு சொல்கிற மாதிரி தானே இருக்குது. ஆமாம், அதுதான் சொல்கிறேன். குறைன்னு எதை சொல்லணும்னு தெரியலன்றேன். ஆளுநர் உரை மீது, ஆளுநர் உரையில் நாங்கள் இப்படி இருப்போம் அப்படி இருப்போம்னா அவங்க அரசியலுடைய இது சொல்கிறாங்களா, நீங்கள் இப்படி இருக்கேன்றீங்களா, இது இப்படி பண்ணணும். சௌமியாக பேசணும். அவங்க புதுசு தானே, அவங்களுடைய மாவட்டத்தை பற்றி அவங்களுடைய தொகுதியை பற்றி பேசுனாங்க. பல விஷயங்கள், ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு அவங்க அந்த திட்டம் கொண்டு வந்துட்டாங்க. தருமபுரிக்கு இடம் கொடுக்குறதுல 50% தான் எடுத்திருக்காங்க, மீதியை பண்ணி அதை கொண்டு வரணுன்றாங்க. இதுதாங்க சட்டசபையில் பேச வேண்டியது. ஒன்று ஆக்கப்பூர்வமாகவும் பேசணும், ஆலோசனையும் கொடுக்கணும். குறைகள் இருந்தால் அதை சுட்டி காட்டி திருத்துற மாதிரி பேசணும். அது அவர்கள் அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். இப்படிலாம் தான் ஒரு மன்றம் அப்படின்னா, சட்டம் இயற்றுகின்ற மன்றம் சட்டமன்றம். அப்போ அந்த இடத்துல மக்கள் பிரதிநிதிகள் அவங்க பேசுறது போல அவங்கள பண்ணுறாங்க. அந்த இடத்துல போய் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இந்த காமராஜின்னு ஒருத்தர் உட்காந்துட்டு புகழ்ந்துக்குன்னு, இந்த இளவெல்லாம் பெரிய பெரிய தொல்லை, உட்காந்து புகழ்ந்துட்டு பேசிக்கிட்டு. இன்னும் இருக்குது ஆளுங்க, இந்த மானிய கோரிக்கை மேலே ஆளுங்கட்சி உறுப்பினர்களை பேச சொல்லுவாங்க, கன்னி பேச்சு கண்டபடி பேசிக்கிட்டு இருப்பாங்க ஒவ்வொருத்தரும். சரி சார், சட்டசபையிலேருந்து அப்படியே இந்தாண்ட வந்தோம்னா திருமாவளவன் அவர்களே ப்ரெஸ் மீட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
அதில் வந்து அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து என்ன மீனிங்னு எனக்கு தெரியல. அரசுக்கு ஆதரவாக சொல்கிறாரா இல்லை எதிராக சொல்கிறாரா நீங்கள் சொல்லுங்கள். இன்னைக்கு ஆதரவாக சொல்லுவார், நாளைக்கு எதிர்ப்பாக சொல்லுவார், நாளைக்கு ஆதரவாக சொல்லுவார், அதுக்கடுத்து அந்த ப்ரெஸ் மீட்லேயே சொல்லியிருந்தார் சார், வெள்ளை அறிக்கை ஏன் வெளியிடப்பட்டது அப்படின்றதுக்கான காரணம் என்ன சொல்லியிருந்தாருன்னா, திமுக மீது உள்ள குற்றச்சாட்டுக்காக அந்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டாங்கன்னு நான் பார்க்கல. தேர்தல் வாக்குறுதிகளை நிதிநிலை காரணம் காட்டி நிறைவேற்ற முடியல அப்படின்னு சொல்கிற விதமாக தான் அந்த வெள்ளை அறிக்கையை பார்க்குறேன் அப்படின்றாரு. அப்படின்னு தடவுறாரு, மயில இருக்க வச்சு தடவுறாரு. திமுக மேலே இருக்கிற குறைய சொல்கிறது தான் வெள்ளை அறிக்கை. ஏன் அவர் வந்து மாற்றி சொல்கிறாரு? என்ன பண்ணுறது, பழக்க தோஷம். அதான் அவர் என்னைக்கு மாற்றி சொல்லலை. ஏன் சார் அமைச்சர் பதவி கொடுத்தும் கூட ஏன் சார் அதே கண்டினியூ அப்படி தான் இருப்பாங்க. அதை நியாயப்படுத்துகிறாங்க. ஏஹே தலைவரை, உங்களை குற்றம் சொல்ல தலைவரை, நீங்கள் சொன்ன மாதிரி தான் தலைவரை, அவங்களால நிறைவேற்ற முடியல, அதுக்காக வெள்ளை அறிக்கை விட்டுருக்காங்க. திமுக தானே சொல்லுது. திமுக என்ன சொல்லுது? திமுக என்ன சொல்லுது? எதுக்கு சார் வெள்ளை அறிக்கை? திமுக என்ன சொன்னாங்க? அதான் அவங்க குற்றச்சாட்டு திமுக மேலே குற்றச்சாட்டு வைக்கணுன்றதுக்காக தான் அந்த வெள்ளை அறிக்கை தயார் பண்ணாங்க அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. இவர்களால் வாக்குறுதி கொடுத்து வந்துட்டாங்க, நிறைவேற்ற முடியல. ஆமாம், அதை மறைக்கிறதுக்காக வெள்ளை அறிக்கை. ஆமாம், அதானே முன்னாள் அமைச்சர் கூட சொல்லி திருமாவளவன் அதை கொஞ்சம் லைட்டாக மாற்றி சொல்கிறாரு. இவங்க மேலே குற்றச்சாட்டாக வைக்கல, குற்றச்சாட்டே கிடையாது, இவர்களால் நிறைவேற்ற முடியாதுன்றதுக்காக வெள்ளை அறிக்கை வச்சுருக்காங்க அப்படின்னு. எப்படி திமுக ஹார்ஷாக சொல்கிறத இவர் பொலைட்டாக சொல்கிறார். ஒருவேளை முதல்வராக்கிறதுக்கு முன் வந்தாங்க, அந்த ஒரு நன்றி கூட இருக்குமோ? முதல்வராக முன் வந்தாங்க, வேறு வழி இல்லாமல்னு அதில் சேர்த்துங்க. வாய்மையே வெல்லும்னு ஒரு இதில் போடுவோம், சில நேரம் மட்டும்னு ஒரு ப்ராக்கெட் முன்ன கிண்டல் போடுவோம். வாய்மையே வெல்லுன்றதில் ஒரு இதை போட்டு சில நேரம் மட்டும் அப்படின்னு. அந்த மாதிரி வேறு வழி இல்லாமல் முதல்வராக முன் வந்தார்கள். சரி சார், அப்படியே இந்த சைடு வந்தோம்னா காதர் மொய்தீன் அவர்களுடைய ப்ரெஸ் மீட் நம்ம பேசியிருந்தோம். அதில் வந்து அவர் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, இஸ்லாமியர்களுக்கு 5 கடமைகள் அப்படின்ட்டு. 6வது கடமையை ஒன்று சொன்னேன்னு சொன்னார், அதுக்கு தான் கோவப்பட்டார். நீங்கள் அதை பற்றி விளக்குறேன்னு சொல்லியிருந்தீங்க, சொல்லுங்கள். அவரை ப்ரொவோக் பண்ணுறதா நினச்சி கேள்வி. இந்த காலத்தில் அதுதான் பெரிய பிரச்சனை. காதர் மொய்தீன் அதான் ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது. அப்போது நீங்கள் திமுக ஆதரிக்கிறது 6வது கடமை திமுக ஓட்டு போடுறது. இஸ்லாமியர்களுக்கு 5 கடமை இருக்குது. ஹஜ்ஜு, நோன்பு இருத்தல், ஜக்காத்து தானம் பண்ணுறது, இந்த மாதிரி 5 கடமைகள் இருக்குது. அந்த 5 கடமையில் 5 கடமைகள் தான் நம்ம முக்கியம். களிமா சொல்லி சேர்றது, இந்த மாதிரிலாம். இதில் இறைவனை ஏற்றுக்கொள்ளும், ஒருத்தர் தான் இறைவன் ஏற்றுக்கிறது, இதெல்லாம் வந்து கடமைகளில். இதில் 6வது கடமையாக திமுகவுக்கு வாக்களிக்கிறது அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தான் அவர் கோபம் வருது. நான் சொல்லாத சொல்லி என்னை ஏன் கேட்குற அப்படின்னு கேட்குறாரு. அதில் தான் அவர், நான் சொன்னதை சொல்லி கேட்டால் பரவாயில்ல அப்படின்னு. ஆனால் அவர் சொல்லியிருக்காரு. எப்படி சொல்லியிருக்காருன்னா, அந்த அவங்களுடைய ஜனநாயக கூட்டணி இருக்குல்ல, சமூக நீதி கூட்டணி, அதுக்கு வாக்களிக்கிறதுன்னு சொல்லிக்கிறார், திமுகன்னு சொல்லலை. சொல்லியிருக்காரு, ஒரு காலத்தில் சொல்லியிருக்காரு. அதை வச்சு தேடி கண்டுபிடிச்சி வந்து கேட்குறாங்க, எப்படி ப்ரொவோக் பண்ணுறாங்க. அதனால் அவர்கள் அதான் பார்த்து பேசணுன்றது. ரொம்ப உணர்ச்சிவசப்பட்டு பேசிடக்கூடாது. இஸ்லாத்தை கொண்டு வந்து ஏன் இங்கே சேர்க்குறீங்க? சரி சார், இறுதியாக ஒரு கேள்வி சார். இவங்க கூடயே சண்முகம் அவர்களும் பேசியிருந்தார் சில விஷயங்கள், பல விஷயங்கள். அவர் கூட இந்த புதுசாக இந்த ஆட் பண்ணுறோன்னு சொல்கிறதுக்கெலாம் எதிர்ப்புலாம் தெரிவித்தார். எப்படி பார்க்குறீங்க அவர் பேசுனதை? எதை ஆட் பண்ணுறது? இந்த சட்டசபையில் உதயநிதி பேசினதை வந்து ஆட் பண்ண எடப்பாடி மாதிரி எதிர்ப்புலாம் தெரிவித்தார். ஏன் அதை கொண்டு வரீங்க? ஆமாங்க, அதான் சொல்கிறேன்னாங்க, நீங்கள் நீதி நடுவர் மன்றம்னு கொண்டு வர்றது, இன்றைக்கி அதுலேயே இவருக்கு அதை வச்சு நாங்கள் தடுமாட்டுறோம். ஆணையன்ட்டார். ஆணையத்துக்கு அதிகாரம் கிடையாது, நடுவர் மன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்குது தீர்ப்பு சொல்கிறது. ஆணையத்துடைய வேலை என்ன? இப்படிலாம் நடந்துக்குதுன்னு கொடுத்துருவாங்க. அதான் அதுக்கப்புறம் திருத்திட்டு அதுக்கப்புறம் மாற்றிட்டு சொன்னார். இதில் வந்து நீங்கள் நடுவர் பண்ணுறோம், சுப்ரீம் கோர்ட்டை மீறி நீங்கள் இதை கொண்டு போகக்கூடாது. சுப்ரீம் கோர்ட்டில் தான் கொண்டு போகணும் சட்ட ரீதியாக. இல்லாட்டி உங்களை ஈஸியாக காலி பண்ணி விட்டு போயிடுவாங்க. இது தெரியாமல் இவங்க போய் தலையை கொடுத்துட்டாங்க. இவங்க தான் வக்பு திருத்த மசோதாவே தீர்ப்பு வாங்கிட்டு வந்துட்டோன்னு சொன்னவங்க தானே, இயரிங் போனதையே. இப்போ வரைக்கும் தீர்ப்பு வந்துடுது அதுக்கு. வக்பு திருத்த மசோதாக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கா? இல்லை, இன்னும் அது விசாரணையில் தான் இருக்குது. ஆனால் தீர்ப்பு வாங்கிட்டோன்னுலாம் பேசியிருந்தாங்க. அதனால் இவர்களுக்கு இன்னும் அந்த விஷயங்கள்லாம் தெரியல. அதில் தீர்மானம் நிறைவேற்றியாச்சு,
இப்போ அவர் கிளப்புறாரு, அதுக்காக என்ன பண்ணுறது தெரியாமல் முடிக்கிறாங்க. திமுக கொடுத்த தப்பான இது அது டைரக்ஷன், தப்பான டைரக்ஷன். ம். நான் மன்றம் அமைக்கலாமா? அமைக்கலாம். மன்றம் சம்மந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தலாம். இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது, உங்கள் வீடு பக்கத்தில் சவுறு கட்ட வரோம், ஏற்கனவே உங்களுக்கு அவனுக்கு பிரச்சனை இருக்குது, புதுசாக சவுறு கட்டுறான், ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, கோர்ட்டில் வழக்கு இருக்குது. இந்த நேரத்தில் அவன் சவுறு கட்ட வரான்னா நீங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் மீண்டும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நான் வந்து இதை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன், இதுக்கு நான் தனியாக ஒரு வழக்கு போடுவேன், நான் கண்டெம்ட்டு போகணும் அதுக்கு. இல்லை தனியாக ஒரு வழக்கு போடுவேன் அப்படின்னா, வேறு ஒரு கோர்ட்டில் தனியாக போடுவேன் அப்படின்னா, இவன் வந்து ஈஸியாக சவுறு கட்டு போடுவான். ஏற்கனவே தீர்ப்பு இருக்குது, நீ எதுவுமே பண்ணக்கூடாது இந்த இடத்துலன்னு. அப்போ அதில் கண்டெம்ட்டு தான் போகணும். கண்டெம்ட்டு போயிருக்காங்க, உச்சநீதிமன்றம் கண்டிச்சிருக்குது. மறுபடியும் பண்ணானா வான்னு சொல்லிடுது. ரெண்டாவது அரசியல் அழுத்தம் கொடுக்கணும். எது? பிரதமருக்கு இவங்களுக்கு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும். வைகோ அடிக்கிறார் பாருங்க, இதில் கேம் விளாட்றது மத்திய அரசு தான், அது மாதிரி அடிக்கணும், போராட்டம் அறிவிக்கணும். இப்படிலாம் பண்ணால் தான் வேலை ஆகும். புஷியானந்த் தான் அறிவிக்கணும், முதலமைச்சர் அறிவிக்க முடியும். கட்சியுடைய பொதுச் செயலாளர் கட்சியிலேருந்து அறிவித்து அவருமே இன்னைக்கு பேசினார்னு நினைக்கிறேன். படித்தார் கன்னி பேச்சு போச்சு ஒரு மாதிரி. அதனால் சண்முகம் இவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டு. இதை வந்து பார்த்து தான் பண்ணணும். இவர்கள் எனக்கு என்னென்னு பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணிங்க. மீண்டும் ஒரு கால் சந்திப்போம். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறோம். மேலும் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மைக்கேம் சேனலில் தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுத்துட்டு வாங்க. ஹை பட்டன் கிளிக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மைக்கேம் என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கும் தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுத்துட்டு வாங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.